காசு வேணும்னு ஏ போசே திருவிழா சமயத்துல நல்ல தண்ணி கட்டி காசை புடிச்சு போடணுமாப்பா. டேய் கொய்யாக்கடா வலி இந்த பக்கம் இருக்கடா, அங்க இருக்கடா வர்றா. போசே சின்னமலு கொய்யா ரொம்ப ருசியா இருக்கும். சரி போயே அப்ப ஆத்தால கொடு. டேய் சேத்து 2 கொய்யாக்கா குடுறா, எங்களுக்கு வேணாமா? யோ ஒரு தடவை நாங்க உனக்கு கொடுத்ததுக்கு ஏன் இப்படி பொருளா கொடுத்து கொண்டுகிட்டு இருக்க? அடிக்கடியில கட்ட வடிக்கிறது காசு இல்லப்பா. இந்தா கொண்டு போய் கொடு சாப்பிட்டு பட்டா. கொய்யா 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 கொய்யா. எல்லாம் விரும்பாய என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? காப்படி அரிசியை போட்டு இந்த கிண்டு கிண்டிக்கிட்டு இருக்க. எங்க அக்கா பொங்க வச்சிருவாங்க, நீ போய் அந்த கறியை நல்லா சுண்ட வதக்கி வைய. ஏகப்பட்ட ஜோலி இருக்கு. நல்ல நாள் போல நாள் ஒண்ணு வந்துட கூடாது. நாக்க தொங்க போட்டுட்டு தெரியுது. ஒரு நாள் சந்தோஷமா இருந்தா உனக்கு பொறுக்காதே. டேய் மாப்பிள்ளைகளா, உங்களுக்கு பீர் வாங்கி வச்சிருக்கீங்க, கிளம்புங்க. ஏய் இரியா மருமைகள்ட்ட போய் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஏன் வயிறீங்க அப்படின்னா என்ன? குளுகுலுண்டு வெயிலுக்கு புளிச்ச தண்ணி மாதிரி குடிக்கிறதுக்கா? வெயில குடிக்கிறதானே, கூட்டிட்டு போப்பா. இவரு ஒரு கூறு கட்ட மனுஷன். யாரு? நானு. சரிதாம்மா. இந்த வலையில் உனக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும் வசந்தி. இந்த வருஷம் என்ன வெயிலு. ஏய் அங்க பாரு. பிடிச்சிருக்கல உனக்கு? என்னங்க இது? யாரோ ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வளையல் மாட்டி விட்டுட்டு இருக்கான். என்னன்னு போய் கேளுங்க. அவனை கேட்டு என்ன பண்றது? அந்த பிள்ளை யாரு என்னன்னு விசாரிப்போம். வாப்போம். வா வா பாப்போம். போசே ஸ்டாண்ட்ல இருக்கவங்க சரக்கு கேக்குறாங்க, என்னன்ற? வாங்கி கொடுத்துறாத, கட்டுப்படி ஆகாது. வாங்கி வச்சிட்டேனே, என்னன்ற? வாங்க இருப்பே. லெமன் ரைஸ் கடா வெட்டி குடும்பத்தோட வானே ஊரையே கூப்பிட்டுட்டேன். லாரியில வந்துட்டு இருக்காங்க பின்னாடி. என்னன்ற? வெட்டின 2 கடா பத்தாது, இன்னும் 4 கடா வெட்டணும். என்னன்ற? சரிதான்ற. நீ என்னன்ற? என்னங்கிறது வாங்க அண்ணாக்கர் அத்துட்டே போல இருக்கு. என்ன ஆக போதோ? செலவெடுத்தோடதே வேலையா போச்சு. படக்குன்னு எடுங்கம்மா. 2 சீலை எடுக்க இப்படி நேரமா. அடியே அத பாருமா. பேச்சி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பேச்சி. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். பார்த்து கொள்ள நாள் ஆகுது. ஏன் இந்த பக்கம்? என் பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கல, அதனால கருப்பனுக்கு வந்து சாவ எடுத்துட்டு போலான்ட்டு வந்தோம். ஆமா நீ என்ன இந்த பக்கம்? என் மகனுக்கு வாத்தியார் வேலை கிடைச்சிருக்கு. அதான் கடா வெட்டி பொங்க வைக்கலான்னு வந்திருக்கோம். ஆசார பிள்ளையா இருக்கு. இதுக்கா மாப்பிள்ளை கிடைக்கல? ஆமா. என்ன செல்லக்கிளி, ஒண்ணு மண்ணா பழகி இருக்கோம். உன் பிள்ளைய என் மகனுக்கு கட்டி வச்சா நாங்க பாக்க மாட்டோமா? என்னமா சும்மா உனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சுல. ஏமா வேலை இல்லாத பையலா இருந்தா நகை கம்மியா போட்டு கட்டி கொடுத்துருவேன். ஆனா நீ வாத்தியார் பையல பெத்து வச்சிருக்க, அந்த அளவுக்கு செய்யறதுக்கு நமக்கு வேணும்ல. ஏப்பா எங்க பேச்சு என்ன உன்ட நகை நாட்டா கட்டிச்சு? நீ பிள்ளைய கட்டி வைப்பா, நாங்க பாத்துக்கிற மாட்டோமா? நீ 60க்கு 2 பொம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்க. நான் சிங்கம் கணக்கா 5 ஆம்பளை பிள்ளை பெத்து வச்சிருக்கேன். மாப்பிள்ளைக்கு எதுக்கு வெளியே போய் அலைஞ்சிட்டு இருக்க? ரொம்ப சந்தோஷம் மதினி. ஏப்பா இந்த அங்கிட்டு நிக்கிற கேரளாக்கார பிள்ளை மாதிரி அதுவும் மகளா? அது என் 2வது மக. அப்படியா? படிச்சுக்கிட்டா இருக்கு? 9வது படிக்குதே. சரி 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 சரி. குடலை தனியா எடுத்து வேக வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டு போலாம். வாங்க வாங்க வாங்க. அம்மூட்டு கஞ்சி தானே சாப்பிடுவோம். சத்தி போங்க போங்க. என்னடா மோர குடிச்சிட்டு இருக்க? வேற என்னத்த பண்றது? ஏய் பாண்டி, சூப்பர் சூப்பர் ஃபிகர் எல்லாம் போதுடா. ஆத்தம்ல. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். என் பையன் உங்க பொண்ணு மேல ரொம்ப விருப்பப்படுறான். அது விஷயமா பேசிட்டு போலான்னு தான் நானும் என் சம்சாரமும் வந்திருக்கோம். எனக்கு சொத்து எக்கச்சக்கமாக இருக்குங்க. இருக்கிறது ஒரே பொண்ணு. என் பொண்ணு ஆசைப்பட்டவங்க பையன் வீட்டோட மாப்பிள்ளையா வந்தா எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு நீங்க சம்மதிப்பீங்களா? அதுக்காக பிள்ளைய அடமானமா வைக்க முடியும்? இருமா, அவன் ஆசைப்பட்டான்ல, நம்ம ஆசைப்பட்டு ஆத்தா பண்ற சொன்னோம். அவங்க சேர்த்து வைக்கிறேன்னு வேற படக்கூடாதுல்ல. இப்ப என்ன கெட்டு போச்சு? அவன் இஷ்டத்துக்கே விட்டுருவோம். தங்கச்சி என்ன சொல்லுது? அது ஒண்ணும்ல, எல்லா ஆம்பளை பிள்ளை பெற்ற தாய்க்கு இருக்கிறதா. பொண்ணு கல்யாணம் ஆச்சுலாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றதானே வழக்கம். சரி, பிள்ளைய எந்த இடத்துல இருக்குன்றதா முக்கியம். அதுக்கு வாழ்றதானே முக்கியம். ஒரு நல்ல நாளா பாப்போம், மத்தத நான் பேசிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த ஓரமா எடுத்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணழைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. இங்க என்ன பண்றவா? ஏமா பேச்சு, இந்த பொண்ணு அழைச்சிட்டு வராங்களா? வேமா வாமா. இந்த வாரே பட்டனை கழட்டி விட. நான் ரவுடியா வாத்தியார்ல இல்ல உங்க கல்யாணத்துல வச்சுக்க. மனவரல கொண்டு வைமா. மதனி இப்படி வாங்கல. என்ன இது புடிங்க புடிங்க. புள்ளைக்கு கல்யாண நாள் அதுவுமா இப்படி முழுக்குன்னு இருக்கீங்க. சம்மதி வீட்டுக்காரங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க? இத போட்டுக்கங்க மதனி. போட்டுக்கங்க மதனி. இப்ப எம்புட்டு நல்லா இருக்கு பாருங்க. இப்படி கொடுங்க. அண்ணே நில உலஞ்சாலும் பரவாயில்ல, தலை உலயாம பாத்துக்கங்க. ஏலே சங்கிலி எப்படிடா இருக்கு? ஆத்தி என் கண்ணே பட்டு நல்லா இருக்காதா? வாங்கடா. சந்தோஷம். பிரமாதம். வாப்பா வாப்பா லெமன் ரைஸ். வணக்கம் வணக்கம். என்ன இவ்வளவு லேட்டா வர்ற? வாங்க வாங்க.
இந்த வர்றி காதலிச்சவனே கல்யாணம் முடிச்சிட்டோம்டு சும்மா இழிச்சுக்கு தெரியாத. என்னடி பூ வச்சிருக்கவ? இங்க வர்றி கல்யாணம் முடிச்ச முத நாளே உன் புருஷனை கைக்குள்ள போட்டு முதான முடிச்சு சொருகி வச்சுக்கிறேன். கேனப்புல பொழைச்சுப்படாதடி என் மகளே, நான் பெத்த மகளே. தடி இந்த வீட்டுல மூத்த மருமலாம் வாக்கப்பட்டு போற எல்லா பொறுப்பையும் தூக்கி வந்தால சுமத்து வாங்க. அப்படிக்கு இப்படி வாங்க. சாப்பிட்டீங்க? சாப்பிட்டேங்க்கா. பரவாயில்ல பண்ணி உட்காரு. நீ நடந்துக்கிறத பொறுத்துதே மாச சம்பளம் உங்ககிட்ட வரதும் உன் மாமியாட்ட போறதும் தெரியும். பார்த்து நடந்துக்க. என்ன பங்காளிகளா? சொல்லுப்பா. பொண்ணை கட்டி கொடுத்தா திருப்தியில சந்தோஷமா இருக்கீங்களாக்க? இருக்காதா? நம்ம சந்தோஷம் என்ன தெரியுமா? என்னதான் வீட்டுல கறி எடுத்து சாப்பிட்டா கூட இந்த மாமே மச்சான் வீட்டுல ஓசில கறி கஞ்சி அடிக்கிற திருப்தி இருக்க, அந்த சுகமே தனியா. என்ன சிவங்கல சரிதானே? என்ன எத்தனை நாளைக்கு இதே சொல்லுவீங்க? உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குல்ல, நாங்க மாமா மச்சான் உங்க வீட்டுல ஓசி கறி கஞ்சி சாப்பிட மாட்டோமா? அங்கேயெல்லாம் தொடாதே, சாக்கடிக்க. ஏமா பேச்சு கறி எம்பிட்டுமா வாங்கிட்டு வர? ஏன் உங்களுக்கு தெரியாதா? இல்ல எவ்வளவு பேர் வருவான்னு தெரியாதுல்ல, அதனாலதான் கேக்குறேன். ஒரு 10 கிலோ கறி வாங்கிக்கிங்க, 4 கிலோ எலும்பு வாங்கிக்கிங்க. சரிதானே? தெரிஞ்சிருச்சுன்னா 2 கிடாயே உரிச்சிருந்துருக்கலாம். விருமாயி அண்ணே கொஞ்சம் ஒத்தாசையா இருந்தா. ஆட்டும்ண்ணே. இல்ல பாண்டி என்னப்பா? வாடா போய் கறி வாங்கிட்டு வந்துருவா. சரிப்பா. சம்பந்தக்காரங்க வர நேரமாச்சு. விருமாயி பயலுகளை எழுப்பி காப்பி கொடு. குடுத்துறேன் மதனி. வசந்தி, வசந்தி சித்தி, நம்ம சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருக்காங்களாம். கோயிலுக்கு போகணும்ல, சுடுதண்ணி வச்சிருக்கேன். 2 பேரும் குளிச்சுட்டு வரச ரெடி ஆகுங்க. இந்த காப்பி தண்ணி தம்பி குடு. ரசதி, ராசதி இந்தாம்மா இந்த காப்பியை தம்பி குடு. 2 பேரும் சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க. என்ன கோயிலுக்கு போகணும், லேட் பண்ணிடாதீங்க. சரி இந்தாங்க காப்பி. என்ன கீழே கொட்டிங்க? சரி விட. என்னண்ணே இப்பதான் எந்திரிச்சியா? அண்ணே பேப்பர்னே. ஏன் மாமா கண்ணே என்ன புடல்லையா வச்சிருக்க? கோலப்படியை தட்டி விட்டுட்டு போற? கண்டிப்பாடா. பேப்பர் வேணுமா? போட்டனா உட்கார்றா. மாப்ள என்னாச்சு? கொடுத்த காப்பியை கொட்டிட்டு வர்ற, கோலப்பொடியை தட்டிட்டு வர்ற, இருக்கிற பாத்திர பண்டங்கள்லாம் தட்டிட்டு வர்ற, எல்லாத்தையும் தட்டிட்டு வர்றியே, மண்டையில இருக்க பூவை தட்டிட்டு வரலாம்ல? போங்க மாமா. அடே மாப்ள முன்னாடி செவருக்கு இடிச்சுக்கிற போற. இங்க வா. இன்னும் தெளியல போல் இருக்கு. முகத்தை கழுவிட்டு பல்ல வளக்குங்க. அடே எங்க அப்பா அசடு வலியுது. சும்மா கிண்டல் பண்ணாதீங்க மாமா. மாப்ள டேய் வெக்கத்தை பாரு. தேங்க்ஸ். ராசாத்தி என்னத்த இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு இந்த வடை எடுத்து வைங்க. பொறுப்பா வேலையெல்லாம் செய்யற. முதல்ல நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. நாம அப்புறம் சாப்பிடுவோம். நிறைய தண்ணி முதல்ல சாப்பிட்டு எல்லாரும். நான் பரிமாறுறத நீங்க முதல்ல எல்லாரோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. இருக்கட்டும் அப்புறம் சாப்பிடுறேன். சாப்பிடுங்க அத்தை. நான் ஹலோ, அப்புறம் நாங்க இட்லி சாப்பிடுவோம்ல. எதுக்கு இப்படி இட்லியை கொட்டுற? சாப்பிட மாட்டீங்க. வண்டி எல்லாம் ஓட்டணும்ல, நல்லா சாப்பிடு. டாப் கீர்ல போகுது போல. சும்மா பாசி பருப்பு சாம்பார் பிள்ளை நல்லா சாப்பிடும். ஏப்பா சாம்பார் யார்ப்பா வச்சது? நான் தான் மாமா. அப்படியா? எப்ப ராமரு செலவா காசாரு என் மருமகளுக்கு ஒரு மோதிரம் வாங்கி போட்டேன். மாமா பேச்சு வாக்குல சட்னி வச்சவள மறந்துடாதீங்க. லட்சுமணா நீ ஒண்ணு வாங்கி கொடுத்துறியா? ஆமாடா, இது வரைக்கும் நான் வச்ச சாம்பாருக்கும் சட்னிக்கும் உங்க அப்பா செஞ்சு போட்ட மோதிரம் பரணையெல்லாம் மூட்டை மூட்டையா கட்டி கிடக்கு. 6 எம்புட்டு வேணுமோ அள்ளி போட்டு சொல்ல இல்லையாமா நீ? உனக்கு இருக்கு பையல. நம்ம வீட்டுல செய்யற அப்பள மோதிரத்தை சொல்லிக்கிருக்கேன். ஏன்பா எங்களுக்கு மாட்டி விடுவது பார்த்தாதா? மதுனிகள் வேறையா? ஏப்பா இட்லிய இலையில பார்த்தனா உணவு போட்டு உளறிட்டா. சாப்பிடும்போது பேச கூடாதுங்கிறது. சீக்கிரம் யூரியா மூட்டை அனுப்பப்பா, நடுவு கிடக்கு வச்சிடறேன்ப்பா. ஒன்று அதிரசம் 1 அரிசி முறுக்கு 2 மொத்தம் 4 போதும். பாப்பா தவசே என்னண்ணே பெரியவனை படிக்க வச்சு வாத்தியார் வேலை வாங்கி கொடுத்து விட்ட. ஏய் சர்க்கார் உத்தியோகம்ப்பா. 2வது பையனுக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணி விட்டா. நீ 5 ஆம்பளை பிள்ளைங்களை பத்தி சிங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கப்பா. அண்ணே என்கிட்ட என் பெருமையை பத்தி பேசாத, கடைக்கு சாமி அவர்கள்ட்ட பேசு. அப்புறம் என் மக்க பெருமையெல்லாம் பழசு. மருமக 2 சீதையும் கண்ணையும் மருமகளை கொண்டாந்துருக்கேன். ஒரு நாளை கடையை போட்டுட்டு வீட்டை பக்கம் வாப்பா, சாப்பிட்டு போலாம்.